பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறோம். அதில் சில தலைவர்களின் வரலாற்றை படிக்கும்போது நம் கண்கள் கலங்கி விடுகின்றன. அதிலும் வெகு சில தலைவர்களின் வரலாற்றை படிக்கும்போது சட்டென்று நம் கண்கள் கலங்கி விடுகின்றன. மீண்டு வர நேரமாகும். அவர்தான் காமராஜ். காமராஜ் பெயரை கேட்டாலே நம் கண்கள் கலங்கி விடுகின்றன. இதோ நான் பாடும் பாமாலை காமராஜுக்காக. இது புண்ணியத்துக்காக மட்டுமல்ல, நம்முடைய நிம்மதிக்காகவும் தான். நான் வடித்து தொகுத்த இந்த புது பாமாலை காமராஜ் புகழ் பரப்பும் பூமாலை. இதோ. காமராஜ் அன்னை பாரதத்தின் அருந்தவ புதல்வன். நாட்டின் அரியணை பதவி அருகில் வந்தும் அதை அலட்சியம் செய்தவன். அறவழியில் அரசாண்ட அற்புத அரசன். ஆண்டவனால் அருளப் பெற்ற அதிசய மனிதன். ஆடம்பரம் அறியாதவன், நம்மை ஆடம்பரமாக வாழ வைத்தவன். இந்தியாவே தன் இதயம், இந்தியனே தன் இனம் என கொண்டவன். 2 பிரதமர்களை இந்தியாவுக்கு அறிவித்தவன். உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாதவன். உண்மையே உயர்வு என்று உறுதியாய் நின்ற உத்தமன். ஊழலுக்கு உண்மையான நெருப்பானவன். எண்ணற்ற அணைகளை 8 ஆண்டுகளில் கட்டி முடித்தவன். எளிமையின் இலக்கணம், ஏழைகளின் பங்காளன். ஏழையாய் பிறந்து ஏழையாய் வாழ்ந்து ஏழையாய் இறந்தவன். 9 ஆண்டு முதல்வராகி ஒப்பற்ற ஆட்சி கொடுத்தவன். ஓய்வென்பதே அறியாத ஒப்பற்ற தலைவன். அவ்வை உரைத்த ஆத்திசூடி, வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை குறள். நேர்மை, வாய்மை, தூய்மை ஆகிய மும்மைகளின் சரணாலயம். நாகர்கோயில் தந்த நாடாளுமன்ற நாயகன். நாஞ்சில் ஜீவாவின் ஜீவாத்ம நண்பன். தொலைநோக்கு பார்வை கொண்ட கொள்கை தூயவன். பார்வோற்றும் ஆட்சி செய்த பாரத பெருந்தலைவன். பொற்கால ஆட்சி தந்த 2ஆம் சந்திரகுப்தன். விளம்பரம் விரும்பாத விந்தை மனிதன். உத்தமர் காந்தியின் உண்மை தொண்டன். ஆசிய ஜோதியின் அரசியல் வாரிசு. பண்டித நேருவின் பாரத வாரிசு. காந்தியின் வாரிசாய், நேருவின் வாரிசாய் அகில இந்திய காங்கிரசின் தலைவனாகி உலகரங்கில் உயர்ந்தவன். சமூக நீதிக்காக சட்டத்தையே திருத்திய சரித்திர சாதனையாளன். மாணவர்களின் பசிபோக்க மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவன். சிறுவர் மனம் சீரடைய சீருடை திட்டம் கொண்டு வந்தவன். கல்வி கற்காதவன், ஆனால் நம் கல்வி கண்களை திறந்தவன். கதாடை மட்டுமே அவனுடைய சொத்து. கல்வி கற்பித்ததால் கற்றவர் யாவரும் அவருக்கு சொத்து. குப்பனும் சுப்பனும் கல்வி கற்றது அவனாலே, உயர் பதவிகள் பெற்றதும் அவனாலே. ஆயிரக்கணக்கில் பள்ளிகளை அவசரமாய் திறந்தவன். பிற்போக்கு சக்திகளை பின்னுக்கு தள்ளியவன். பித்தலாட்டக்காரர்களை வித்து பிடிக்கச் செய்தவன். தமிழை விற்கும் வியாபாரிகளை தமிழகத்தில் எதிர்த்தவன். காங்கிரஸ் கட்சியை சமதர்ம பாதைக்கு செலுத்தியவன். ஏமாந்து போனவர்க்கு ஏணியாய் இருந்தவன். தோல்வி அடைந்தவர்க்கு தோணியாய் இருந்தவன். துவண்டு போனவர்க்கு துணைவனாயிருந்தவன். சிபாரிசு என்று வந்தால் சிங்கம் போல் சீறியவன். திறமைக்கே மதிப்பளித்த தென்னாட்டு தியாகி அவன். அரிஜன பரமேஸ்வரனை அறநிலைய அமைச்சராக்கியவன். தாழ்த்தப்பட்ட கக்கனை காவல்துறை மந்திரி ஆக்கியவன். தன்னை எதிர்த்த சுப்பிரமணியத்தை தன் மந்திரி சபையில் சேர்த்தவன். பிற்காலத்தில் பக்தவச்சலத்தை பிரதான மந்திரி ஆக்கியவன். 8 மந்திரிகளை வைத்து எண்ணற்ற சாதனைகள் செய்தவன். வேளாண்மையில் சாதனை, மின்சாரத்தில் சாதனை, கல்வியில் சாதனை, தொழில் வளர்ச்சியில் சாதனை, சாதனைகள் பல செய்த சரித்திர வீரனவன். அவன் அடித்தளம் அமைக்காவிட்டால் நாம் அத்தனையும் இழந்திருப்போம். அவன் அன்றே அவதரிக்காவிட்டால் நாம் அடியோடு அழிந்திருப்போம். குல கல்வி மூலம் நம் குலமே அழிந்திருக்கும். சொத்து சுகம் நாடா, சொந்தம் தனை நாடா, மக்கள் மனை நாடா, மனைவி தனும் நாடா, நாடு ஒன்றே நாடிய நம் தமிழ்நாட்டு நாடான். அவன் விழித்திருந்தும் வீடு தெரியவில்லை. நடு தூக்கத்தில் நாடு தெரிந்தது. அரசியல் அவனுக்கு பிழைப்பில்லை, அதனால் அரசியலில் அவனுக்கு பிழையில்லை.